வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் இந்தியா சீனாவுக்கு 500% அமெரிக்க வரி. காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதம், ட்ரம்ப் அறிவிப்பு. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் பதவி தள்ளாடுகிறது, கட்சிக்குள் எதிர்ப்பு. இஸ்ரேலை தாக்க சீன ஜே-10C விமானம் வாங்கும் ஈரான். தொடர்வது விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிபொருட்கள் வாங்கும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் பொருட்கள் மீது 500% வரி விதிக்கக்கூடிய அமெரிக்க செனட் மசோதாவுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவை மேலும் தனிமைப்படுத்தும் நோக்குடன் இந்த மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மசோதாவை வாக்கெடுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என ட்ரம்ப் நேரடியாக கூறியதாக அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் தெரிவித்தார். இது உக்ரைனில் இடம்பெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை பேச்சுவார்த்தைக்கு அமர வைக்கும் ஒரு புதிய அழுத்தமாக இருக்கும் என்று அவர் கூறினார். மசோதாவின் முக்கிய அம்சமாக ஏதாவது நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்கள் வாங்கினால் அதே நேரம் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்றால் அந்த நாடுகளின் தயாரிப்புகள் அமெரிக்காவுக்குள் வரும்போது 500% வரி விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் சீனா புட்டினின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் சுமார் 70% வாங்கி வருவதாகவும் இதன் மூலம் ரஷ்யாவின் போர் இயந்திரத்திற்கு நிதி உறுதியாக வருவதாகவும் கிரஹாம் குற்றம் சாட்டினார். அமெரிக்க செனட்டின் இந்த புதிய மசோதாவை நிறைவேற்ற மொத்தம் 84 செனட்டர்கள் ஆதரவாக உள்ளனர். எனவே இது நிறைவேறும் வாய்ப்பு மிக அதிகம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எரிசக்தி மற்றும் சுத்தமான காற்று ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட தரவுகளின்படி 2025 மே மாதம் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கும் நாடுகளுள் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. மே மாதத்திலேயே இந்தியா ரஷ்யாவிலிருந்து 4.2 பில்லியன் யூரோ மதிப்புள்ள எரிபொருட்கள் வாங்கியுள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. காசா பகுதியில் 60 நாட்கள் போர் நிறுத்தம் செய்யும் முன்மொழிவின் முக்கிய நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த இடைநிறுத்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடனும் ஒத்துழைப்பாக செயல்படுவோம் என்று ட்ரூத் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமைதி ஏற்படுத்த கத்தார் மற்றும் எகிப்து பெரிய முயற்சி எடுத்துள்ளதாக கூறிய அவர் இறுதி யோசனையை அவர்கள் முன்வைப்பார்கள் என்றும் ஹமாஸ் இதை ஏற்றுக்கொள்ளும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். எனினும் இந்த வாய்ப்பு இழந்தால் நிலைமை மேலும் மோசமாகும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த நிபந்தனைகளை இஸ்ரேலிய அரசு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. ஹமாஸ் தரப்பிலிருந்தும் உடனடி பதில் இல்லை. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் பணிய கைதிகளை மீட்டெடுக்க அரசாங்கத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ளது. இந்த வாய்ப்பு வீணாக கூடாது என்று எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை அடுத்த வாரம் சந்திக்கவிருக்கும் நிலையில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த சந்திப்பில் தாம் திடமான நிலைப்பாட்டுடன் இருப்பேன் எனவும் நேத்தன்யாகு போரை முடிக்க விரும்புகிறார் எனவும் அவர் தெரிவித்தார். அடுத்த வாரம் ஒரு ஒப்பந்தம் உருவாகும் என்று நம்புகிறேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதே சமயம் இஸ்ரேலின் தந்திரோபாய விவகாரங்கள் அமைச்சர் ராண்டெர்மர், மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் துணை ஜனாதிபதி ஜே-டி வான்ஸுடன் வாஷிங்டனில் சந்திக்க உள்ளார். ஐநாவுக்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதர் டேனி டானன் கருத்து கூறிய போது இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது. ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தால் அவர்களை அழுத்துவதற்கான ஒரே வழி ராணுவ அழுத்தமே என்று கூறினார். பழைய கைதிகள் வீட்டுக்கு திரும்பியதும் தான் போர் முடியும் என்றும் டேனி டானன் கூறினார். தற்போது காசாவில் சுமார் 50 பணைய கைதிகள் இருக்கின்றனர். இதில் குறைந்தது 20 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. பணைய கைதிகளை விடுவிக்கவும் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் பல நாடுகள் தீவிர மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் பேச்சுவார்த்தைகள் சிக்கலான முறையில் உள்ளதாக ஹமாஸ் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்தார். ஹமாஸ் முழுமையாக அழியும் போது மட்டுமே இந்த போர் முடிவடையும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக விலக வேண்டும் மற்றும் நிரந்தரமாக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறது. வடக்கு காசாவிலிருந்து மக்களை வெளியேற்ற இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்ட பின்னர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் பற்றிய தகவலை வெளியிட்டார். போரில் சமீபத்தில் நடந்த முக்கிய சம்பவமாக திங்கட்கிழமை காசா நகரில் கடற்கரை அருகே உள்ள உணவகம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் நேரடி சாட்சிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் தகவலின்படி குறைந்தது 20 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். ஒரு நாட்டின் மக்களில் 1/3 பங்கினர் ஒரே நேரத்தில் வெளிநாட்டுக்கு விசா கேட்டு விண்ணப்பித்தது புதுமையான சம்பவம் ஒன்று தற்போது நடந்துள்ளது. அதே நேரத்தில் இவர்கள் விசா கேட்டிருப்பதன் பின்னால் பெரும் சோகமும் கவலையும் புதைந்துள்ளது. உலக வரைபடத்தில் ஆஸ்திரேலியா அருகில் ஒரு சிறிய புள்ளி போன்று தெரியக்கூடிய தீவின் பெயர் துவாலு. இந்த தீவு இன்னமும் 25 ஆண்டுகளில் கடலுக்குள் முழுமையாக மூழ்கிவிடும் என்று கூறப்படுகிறது. அந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே சில சின்னஞ்சிறு தீவுகளை கடல் மூழ்கடித்து விட்டது. இதனால் துவாலு தீவில் உள்ள மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நிரந்தர குடிபெயர்வதற்காக விசா கோரி விண்ணப்பித்துள்ளனர்.
துவாலு தீவில் 11,000 பேர் மட்டுமே உள்ள நிலையில் இதில் 4,000 பேர் ஆஸ்திரேலியாவிடம் விசா கோரியுள்ளனர். இது போன்றவர்களுக்கு கிளைமேட் விசா என்ற பெயரில் சிறப்பு விசா வழங்கி ஆஸ்திரேலியா அரவணைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் போன்ற வசதிகளையும் செய்து வருவதாக கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளில் ஒன்றான கடல் நீர் மட்ட உயர்வு பிரச்சினை அடுத்து இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, வங்கதேசம், நெதர்லாந்து, இத்தாலி, கிரீஸ் உட்பட மேலும் பல நாடுகளை பாதிக்கும் என்பதும் அதிர்ச்சி தரும் செய்தி. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் ஆட்சிப்படியில் தளர்வுகள் ஏற்பட்டுள்ளதென சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன அரசின் முக்கிய துறைகள், பொருளாதாரம் மற்றும் ராணுவம் ஆகியவற்றில் ஷி ஜின்பிங்கின் கட்டுப்பாடு சீர்குலைந்த நிலையில் மத்திய ராணுவ ஆணைய துணைத் தலைவர் யாங் யுக்ஷியாவின் பெயர் தற்போது அதிக அதிகாரத்துடன் ஒட்டுமொத்த நிலைமையை நிர்வகிக்கின்றவராக பேசப்படுகின்றது. மேலும் கடந்த மே 21 முதல் ஜூன் 5 வரை ஷி ஜின்பிங் வெளியுலகில் தென்படாதது அவரது அரசியல் தாக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான முக்கிய அறிகுறியாக கூறப்படுகிறது. ராணுவத்தில் ஷி ஜின்பிங்குக்கு நெருக்கமான சில உயர் அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதோடு சிலர் குறைந்த அதிகார பதவிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் அதிகார மாற்றம் மிக அவதானத்துடனும் கட்டுப்பாடுகளுடனும் நடைமுறைக்கு வரும் என்ற நிலைமையை இன்றும் தொடர்கின்றது. இதற்கிடையில் சீர்திருத்த நலனுடன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஆதரவாளராக அறியப்படும் வாங் யாங்கை அடுத்த சீன ஜனாதிபதியாகும் விதத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நுட்பமாக நகர்ந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. 72 வயதான ஷி ஜின்பிங் கடந்த 13 ஆண்டுகளாக ஜனாதிபதி, கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ராணுவ தலைவர் ஆகிய 3 முக்கியமான பதவிகளையும் ஒரே நேரத்தில் வகித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைப்பில் பெரும் பிழைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இதன் விளைவாக ஈரான் தனது வான் பாதுகாப்பு திறன்களை நவீனப்படுத்த வேண்டிய அவசியத்தை தீவிரமாக உணர்ந்து புதிய போர் விமானங்களை வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சீனாவிடமிருந்து J-10C வகை 36 விமானங்களை வாங்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன் 2023 ரஷ்யாவுடன் 50 Su-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்ட ஈரான் இதுவரை 4 விமானங்களையே பெற்றுள்ளது. இந்த காலதாமதம் மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக சீனாவிடம் திரும்பி விமானங்கள் வாங்கும் முடிவுக்கு ஈரான் வந்துள்ளதாக மாஸ்கோ டைம்ஸ் தெரிவித்துள்ளது. சீனாவின் J-10C ஒரு 4.5வது தலைமுறை போர் விமானம். இது நீண்ட தூர PL-15 ஏவுகணையை ஏவும் திறன் கொண்டது. பாகிஸ்தானும் இதை தனது விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறது. விலை குறைவாக இருப்பதோடு தொழில்நுட்ப அம்சங்களிலும் சவால் செய்யக்கூடியது என்பதால் ஈரான் இந்த தேர்வை செய்திருக்கிறது. சீனாவிடம் இந்த ரக விமானங்களை வாங்க ஈரான் முயற்சிப்பது இது முதல் தடவை அல்ல. 2015 முதல் J-10 வகை 150 விமானங்களை சீனாவிடம் வாங்க ஈரான் முயற்சித்தது. ஆனால் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அப்போது நடைமுறையில் இருந்து ஐநா ஆயுத தடைகள் காரணமாக அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படவிருந்த Su-35 விமானங்களில் சில பின்னர் அல்ஜீரியாவுக்கு மாற்றப்பட்டதாக 2025 மார்ச்சில் தகவல்கள் வந்துள்ளன. இதுவும் ஈரானை சீனாவின் பக்கம் திருப்பிய முக்கிய காரணமாகும். மேலும் Su-35 போர் விமானத்தை விட இது 40 தொடக்கம் $60 மில்லியன் வரை விலை குறைவானது. எனவேதான் ஈரான் இந்த விமானத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது. தற்போது ஈரானிடம் உள்ள சுமார் 150 விமானங்களில் பெரும்பாலானவை 1979 முன்பு அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட பழைய விமானங்கள். அவை பராமரிப்பில் சிக்கல்கள் உள்ளன அல்லது இயங்க இயலாத நிலையில் உள்ளன. 1980-90களில் வாங்கப்பட்ட MiG-29 விமானங்களும் தற்போது காலாவதியாகிவிட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் ஈரான் வான் பாதுகாப்புக்கு உள்நாட்டு ஏவுகணை அமைப்புகளை அதிகம் நம்பியிருந்தாலும் சமீபகால இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களில் அவை பயனற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. இதுவும் வான்படையை துரிதமாக புதுப்பிக்க ஈரானை உந்திய முக்கிய காரணமாக உள்ளது.